தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகர சிறைச்சாலை பதற்ற நிலை, போலீஸ் ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் வெளியான தகவல். புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் நடைமுறைக்கு வரும் தடை. யாழில் பட்டாசு வெடித்து இளைஞர் உயிரிழப்பு. அமைச்சரின் பெயரில் பெரும் பண மோசடி, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கொடூர தாக்குதல் வரிசையின் பின்னணி, அடுத்து கோட்டபாய ராஜபக்ஷ சிக்கவுள்ள பல சூத்திரதாரிகள். மகர சிறைச்சாலை கலவரத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்து வெளியான தகவல். மகர சிறை அமைதியின்மை களத்தில் இறக்கியது விமானப்படை. தமிழர் பகுதியில் நடுவீதியில் கைவிலங்கிட்டு அழைத்து செல்லப்பட்ட நபர் போக்குவரத்துக்கு பாதிப்பு. தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை, பல பகுதிகளில் பலத்த மழை. இம்முறை எத்தனை உயிர்கள்? சிறைச்சாலை பரபரப்புக்கு மத்தியில் நாமல் வெளியிட்ட பதிவு. தொடர்பான விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் அமைதியை பேணுவதற்காக போலீஸ் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்தும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FA வுட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 3 கிராம சேவக பிரிவுகளில் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் முக்கிய பணிக்காக செல்பவர்கள் அருகிலுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் அமைதியை பேணுவதற்காக இலங்கை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் எதிர்வரும் 5ஆம் திகதி நள்ளிரவுக்குள் முடிவுறுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் 5ஆம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி புலமை பரிசில் பரீட்சைக்கான பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் உள்ளிட்டவை 5ஆம் திகதி நள்ளிரவுக்கு முதல் முடிவுறுத்தப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் புலமை பரிசில் பரீட்சைக்கான மாதிரி வினாக்களை கொண்ட வினாத்தாள்களை அச்சிடுவதும் விநியோகிக்கப்படுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் இணைய இணைப்புகளினூடான கல்வி நடவடிக்கைகள் உள்ளிட்டவையும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 9ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் குருநகர் 5ஆம் மாடி குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை பட்டாசு வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மடுமாதா ஆலய ஜாத்திரைக்காக புறப்படும் வேளையில் பட்டாசுகள் கொளுத்தப்பட்ட நிலையில் அவற்றில் ஒரு பட்டாசு வெடிக்காமல் இருந்த நிலையில் அதனை மீண்டும் வெடிக்க செய்வதற்கு குறித்த இளைஞர் முற்பட்டுள்ளார். இதன்போது அந்த பட்டாசு திடீரென வெடித்ததில் அவர் பலத்த காயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் பெயரில் இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சரை போல் ஆள்நாடுமாட்டம் செய்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஒரு தனிநபர் அல்லது குழு பிரதி அமைச்சராக நடித்து தொலைபேசி அழைப்புகள் செய்து பணம் கோருவதோடு பிற மோசடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளன. அத்தகைய நபர்களுக்கு எந்த பணத்தையும், தனிப்பட்ட தகவல்களையும் ஆவணங்களையும் வழங்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறுபவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற கொடூர தாக்குதலின் பின்னணியில் ஆட்சியை தன்வசப்படுத்திய கோட்டபாய ராஜபக்ஷ அடுத்த சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் சனிக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது. நேற்று இரவு ஆரம்பமான தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் சிக்க இன்னும் பலர் வரிசையில் இருப்பதாகவும் இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடமை தவறியமை மற்றும் சதித்திட்டத்திற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அரசு அதிகாரிகள், இராணுவ மற்றும் போலீஸ் பிரதானிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொறுப்பிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ஷ, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பிரதான புலனாய்வு அதிகாரி சுரேசலே, தேசபந்து தென்னகோன் மற்றும் ஆசாத் மௌலானா உள்ளிட்ட எந்தவொரு தரப்பும் தப்பிக்க முடியாதென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட கலவரத்தினால் குறித்த வளாகத்தில் ஏற்பட்டுள்ள சேத விபரங்கள் குறித்து சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க கருத்து தெரிவித்துள்ளார். அதன்படி சிறைச்சாலையின் சமையலறை, புனர்வாழ்வு கட்டிடம் மற்றும் அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலை என்பன சேதமாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மகர சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். கலவரத்தினால் சிறைச்சாலையின் சமையலறை, புனர்வாழ்வு கட்டிடம் மற்றும் அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலை என்பன சேதமாகியுள்ளது. குறித்த பதற்றமான சூழ்நிலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மகர சிறையில் இன்று ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து அதனை கண்காணிக்கும் வகையில் பெல் 412 உலங்கு வானூர்தி மற்றும் ஒரு ட்ரோன் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படை தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் மகர சிறையில் ஏற்பட்ட அமைதியின்மையில் 7 கைதிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளின் உறவினர்களும் சிறையை சுற்றி கூடியுள்ளதாகவும் அவர்களிடையே சில அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சிறைக்குள் நிலவும் சூழ்நிலையை கண்காணிக்க விமானப்படை ஒரு விமானத்தையும் ஒரு ட்ரோனையும் ஈடுபடுத்தியுள்ளது. மேலும் சிறைக்குள் நிலவும் சூழ்நிலையை தாங்கள் கண்காணித்து வருவதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளம் புகையிரத நிலைய வீதியில் நேற்றிரவு 8:40 மணியளவில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றோடொன்று மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. வைரவ புளியங்குளம் ஆதிவிநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த மோட்டார் சைக்கிள் சாரதியின் மதுபோதையை பரிசோதிப்பதற்காக போலீசார் அவரை கைவிலங்கிட்டு விபத்து நடந்த இடத்திலேயே கைது செய்தனர். பின்பு மேலதிக நடவடிக்கைகளுக்காக அவர் வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். விபத்து காரணமாக அப்பகுதியில் சில நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போக்குவரத்து போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மழை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மூவா மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்பு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மற்றொரு சிறை கலவரம், இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சில வாரங்களுக்குள் நடக்கும் 2வது பெரிய சிறை கலவரம் இது இனி ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவாகும். இது இனி ஒரு தனிப்பட்ட நிகழ்வை பற்றியது அல்ல. இது ஒரு மோசமான நிர்வாகம், தலைமைத்துவமின்மை மற்றும் சீரழிய அனுமதிக்கப்பட்ட சிறையமைப்பை பற்றியது. கண்முன்னே நெருக்கடி நிகழும் போதிலும் சிறைத்துறை இன்றும் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஆணையர் ஜெனரல் இல்லாமல் தொடர்கின்றது. இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை? கூடுதல் பாதுகாப்பை பணியமர்த்துவது ஒரு நாளுக்கு நிலைமையை கட்டுப்படுத்தலாம், ஆனால் அது சிக்கலை தீர்க்காது.
நெரிசல், போதுமான வசதியின்மை, மோசமான சுகாதார பராமரிப்பு மற்றும் அர்த்தமுள்ள மறுவாழ்வு இல்லாமை ஆகியவை அவசர கவனத்தை கோருகின்றன. சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்கின்றது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியான தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.